அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபோ தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சிறப்பான ஒரு மாதத்தை அடைந்து அதனுடைய நாட்கள் எங்களை விட்டு மிக வேகமாக பறந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலே ரமலானை அடைந்தும் எங்களுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பெறவில்லை என்றால், கண்ணியமான இந்த சிறப்பான மாதத்தை அடைந்து இந்த மாதத்திலும் எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உண்மையிலே நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். ஏனென்றால் இந்த மாதத்திலே நிறையவே நல்லமல்களில் ஈடுபடுகின்றோம், நிறையவே வாய்ப்புகளை பெறுகின்றோம். சஹர் நேரத்துக்கு எழும்புகின்றோம், தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கீழ்வானத்தை நோக்கி இறங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் கண்விழித்து எழுந்து அவனிடத்தில் நாங்கள் கைதூக்கி பிரார்த்தனை புரிந்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு நிலைமை எங்களில் ஏற்படவில்லை என்றால் எங்களை விட நஷ்டவாளிகள், எங்களை விட வேதனைக்குரியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, யுவதிகளே, உலக வாழ்க்கை என்று வருகின்ற நேரம் மனிதன் என்று சொல்லக்கூடியவன் இரண்டு சக்திகளோடு கட்டாயமாக போட்டி போட்டு ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலைமையிலே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒன்று ஷைத்தானிய சக்தி என்று சொல்லுவோம். ஷைத்தானுடைய சக்திக்கும் கண்ணியமான நல்ல ஒரு மலக்குடைய சக்திக்கும் இரண்டுக்கும் இடையில் நாங்கள் போட்டி போட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகுத்த மார்க்கத்துக்குள் இருந்து தீனை நிலைநாட்டுகின்ற ஒரு சக்தி, எனக்கும் உங்களுக்கு சவாலாக வந்திருக்கின்ற ஷைத்தான் என்கின்ற அந்த சக்தி. இந்த ரெண்டு சக்திகளுக்கும் இடையில் போட்டி போட்டு மனிதன் தன்னை மனித புனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுடைய கையிலுமே இருக்கின்றது. விரும்பியோ வெறுத்தோ பாவங்கள் செய்துதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என்ன பெரிய மகானாக இருந்தாலும், என்ன பெரிய மனிதராக இருந்தாலும், பாவம் என்று சொல்லுகின்ற அந்த செயல் செய்யாமல் இந்த பூமியில் யாருக்கும் வாழ முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தை படைத்து வைத்திருக்கிறான். ஷைத்தான் என்கின்ற அந்த ஷைத்தானோடு போட்டி போடுகின்ற மனோநிலையில், அவனை ஜெயிக்கின்ற மனோநிலையில் பாவக்கதவுகள் திறக்கப்பட்ட நிலைமையில் தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து மடிய வேண்டும், போட்டி போட வேண்டும். இன்னொரு இஸ்லாமிய மேம்படுத்தப்பட்ட பூமியிலாக இருந்தாலும் பாவம் என்பது அவனுக்கு வந்து போகக்கூடியதாகவே இருக்கும். 11 மாதங்கள் பாவக்கரைகளிலே மூழ்கி வாழ்ந்த மனிதன் ரமலான் என்கின்ற இந்த வசந்தத்தை அடைகின்ற நேரம், இந்த ரமலான் முடிவடைகின்ற நேரம் அவன் பாவங்கள் என்று விமோசனம் பெற்றவனாக, மன்னிப்பு பெற்றவனாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை எதிர்பார்ப்பு. முதலாவது சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய ரப்பு யார்? இது நாங்க முதலாவது விளங்குவோம். இது அக்கீதால மிக பிரதானமானது. என்னுடைய ரப்பு யார் என்பதனை நாங்கள் விளங்குவோமாக இருந்தால் அவனுக்கிட்ட நாங்க கைதூக்கி மன்னிப்பு கேட்போம், அவனுக்கிட்ட நாங்க பாவ விமோசனம் பெறுவோம். எங்கள் அநேகமான இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு, பெரியவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், விபச்சாரம் செஞ்சிருக்கிறேன், களவெடுத்திருக்கிறேன், சாராயம் குடிச்சிருக்கிறேன், பஞ்சமா பாதகங்கள் எல்லாமே நான் செஞ்சிருக்கிறேன், சிறுக்கு வேற வச்சிருக்கிறேன், எனக்கெல்லாம் எங்க பாவ மன்னிப்பு? நிறைய பேர் வழுகின்ற சறுக்குகின்ற இடம் இந்த இடம் தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாண்பை அறியாதன் காரணமாக, ரப்பை பற்றிய அகீதாவுடைய அறிவு, ரப்பு பற்றிய ஆழமான அறிவு இல்லாமையின் காரணமாக பாவத்தை செஞ்சுட்டு போவோம். திடீர்னு அவனுக்கு ஒரு அச்சம் வரும், அடுத்த கணமானிக்கு ஒரு சிந்தனை வரும். என்ன தெரியுமா? எனக்கெல்லாம் எங்கப்பா மன்னிப்பு? நான் செஞ்சிருக்கிற பாவத்தையும் நன்மையையும் ரெண்டையும் பார்த்தா என் பாவம் மிகச்சிடும், என் பாவங்கள் மிகைத்திடும், எனக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை. இப்ப சைத்தான் ஒரு சக்தியை போடுற என்ன தெரியுமா? பைத்தியமான உனக்கெல்லாம் எங்க மன்னிப்பு? செஞ்சிக்கிறத கொஞ்சம் மீட்டி பாரு பார்ப்போம். எத்தனை பெரிய வேலை செஞ்சிக்கிறா, நீ செஞ்சதுல கொஞ்சம் திருப்பி பார்த்தான்னு சொன்னா உனக்கே விளங்க மன்னிப்பு இருக்குமா இல்லையா? உனக்கே முடிவு செய்யலாம். இப்ப நாங்க என்ன முடிவுக்கு வரோம் தெரியுமா? நான் செஞ்சிக்கிற பாவங்கள் மலை அளவுக்கு இருக்குது, நான் செஞ்சிக்கிற பாவங்கள் நிறையவே இருக்கு, எனக்கு மன்னிப்பு இல்லை. இப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எனக்கு இப்ப மாதிரி ஞாபகம், குவைட்ல இரவு தொழுகைக்கு பயானுக்கு பின்னால் ஒரு சகோதரர் அழுது கொண்டு வாரார். தௌபா சம்பந்தமான ஒரு தெளிவு. அழுதுண்டே வந்து கையை பிடிச்சு கொண்டு கேட்கிறார்,
போலவே எனக்கு இப்ப தௌபா செய்யற உணர்வு வந்திருக்குது, என்ன மன்னிப்பான் ஒரு சிந்தனை வந்திருக்குது. மனம் விட்டு சொல்றேன், நான் அனுபவிக்காத பெண்கள் யாருமே இல்லை. 38 வயசாகுது, தாத்தா தங்கச்சி எல்லாரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், எல்லாரையும் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப பெரியம்மட மகளையும் முடிச்சு அது அவங்களையும் முடிச்சு கொடுத்த பிறகுதான் நான் முடிக்கணும் உம்மட ஓர்டர். எனக்கு என்ன கட்டுப்படுத்தலாம், பல ரகத்துல நான் ஹராத்துல நான் ஈடுபட்டிருக்கிறேன். என்ன மனசுல இதுவரைக்கும் மன்னிக்க மாட்டான் ஒரு பதிவு தான் இருந்துச்சு. இந்த பயானுக்கு பிறகு எனக்கு ஒரு மன்னிப்புக்கு வாசல் இருக்கிற மாதிரி விளங்குது. அழுவுறா, எனக்கு உண்மையிலே மன்னிப்பு இருக்குமா இல்லான்றதை மட்டும் சொல்லுங்க. நிச்சயம் உனக்கு மன்னிப்பு இருக்கு, நீ எல்லா கிட்ட மன்னிப்பு கேடு. சகோதரர்களே, நிறைய பேர் அப்படிதான் உணர்றாங்க, நினைக்கிறாங்க. அல்லாஹ்வோட மன்னிப்பை சுருக்கமா பாக்குறாங்க, அல்லாஹ்வோட மன்னிப்பை பெரிசா யோசிக்கல. தவறு செஞ்சுட்டு அது விபச்சாரமாயிருக்கும், களவாயிருக்கும், கலப்படமாயிருக்கும், வட்டியாயிருக்கும், பாவங்கள்ல இனி இல்லைன்ற அளவுக்கு பெரும் எல்லாமா இருக்கும். இப்ப இவனுக்குள்ள மாற உணர்வு என்ன தெரியுமா? நான் பாவம் செஞ்சிட்டேன், நலஞ்சாச்சு, முழுமையா நலஞ்சிடுவோம், அனுபவிக்கிறது அனுபவிச்சு போட்டுடுவோம், இனி செய்ய வழி இல்லை, ஏதோ நான் எல்லாம் மீறி செஞ்சிட்டேன், எனக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை. ஆகவே வாழுகின்ற கொஞ்சம் காலத்துல ஜொல்லி பண்ணி என்ஜாய் பண்ணி செய்யற அவ்வளவு செஞ்சுட்டு மகித்தா பேசிடுவோம், இருக்கிற காலத்தை அனுபவிச்சுட்டு போவோம். இந்த முடிவுக்கு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை சரியா வரல. அல்லாஹ் சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. அல்லாஹ்வை அவங்க எப்படி மதிக்கணுமோ, எப்படி கணக்கெடுக்கணுமோ, மனதுல ரப்பை எப்படி யோசிக்கணுமோ, அல்லாஹ் உள்ளத்துல எப்படி நினைக்கணுமோ அப்படி நினைக்கல. ஏண்ட ரப்பு மலையளவு பாவம் இருந்தாலும் மன்னிப்பான், வானம் பூமி அளவு நிரம்ப பாவம் இருந்தாலும் வல்லாஹ் என்ற ரப்பு மன்னிப்பான். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அகீதால பாவங்கள் பற்றிய நம்பிக்கையில, பாவங்கள் பற்றிய அகீதா கொள்கையில் அடிப்படை என்ன தெரியுமா? வான் அனான சமா, வானத்து முகட்டை தொடுகின்ற அளவுக்கு நீ பாவம் செஞ்சிட்டு நீ என்ன ரப்பாக நினைச்சு எனக்கிட்ட வா, இணை வைக்காம நீ எனக்கிட்ட வந்தால் உனக்கு மன்னிப்பு இருக்குன்ற மார்க்கத்துல நாங்க இருக்கிறோம். 99 கொலை செஞ்ச ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே? 99 கொலை செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்டான். ஒருத்தட்ட போயிட்டு மதகுருட்ட போயிட்டு கேட்டார், அடே 99 கொலை செஞ்சிருக்கிறாய்டா, உனக்கெல்லாம் மன்னிப்பு, கேடு கட்டவன் உனக்கெல்லாம் மன்னிப்பு இல்லைன்னா வந்த கோவத்துக்கு போண்டு ஒரே வெட்டு 100 பேரை வெட்டி போட்டாச்சு. தௌபாட தாகம் அவனுக்கு உள்ளுணர்வு எல்லாம் என்ன மன்னிக்க சான்ஸிக்கு நல்ல ஒழுங்கா படிச்ச பேர் வத்துவா கேட்ட, உனக்கு மன்னிப்பிக்கு அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், ஒன்று யோசிக்காது. அல்லாஹ்வோட மன்னிப்பு விசாலமானது. சுப்ஹானல்லாஹ், அவனை மன்னிச்ச வரலாறு இமாம் புகாரி மூலம் பதிவு செய்யறான். அவன் ரூஹ கைப்பற்றதுக்கு 2 மலக்குமார்கள்ட்ட போட்டி நடக்குது. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அவன் ரூஹ கைப்பற்றாங்க. இன்னும் ஒரு அறிவிப்பின்படி அவன் நெஞ்ச அல்லாஹ் நல்லவர்கள் வாழுகின்ற பூமிக்கு நெருக்கமாக்கின்றான். இங்க என்ன தெரியுமா? அல்லாஹ் முதலாவது ரப்ப வழங்குங்க. ஏண்ட ரப்பு யாருண்டா? வானங்கள் தொடுகின்ற, வானத்து முகத்தை தொடுகின்ற அளவுக்கு பாவம் செஞ்சாலும் மன்னிக்க கூடியவன். அதை மட்டும் மனசுல வச்சுங்கன்றால் தஹஜ்ஜுத் உங்களுக்கு இன்பமாயிருக்கு. அதன் சுஜூதுகள் உங்களோட கண்களால தொட்டுகின்ற கண்ணீர் சொட்டுக்கள் உங்களுக்கு மிக திருப்தியா இருக்கும். அத்தையாத் அமர்வுல இருந்து நீங்க நினைச்சு 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 விம்மி விம்மி விக்கி விக்கி தேம்பி தேம்பி அழுது கேட்கின்ற அந்த தௌபா உங்களுக்கு மிக சந்தோஷத்தை தர. எப்ப தெரியுமா? ஏண்ட ரப்பு மன்னிக்கிறவர் என்றது விளங்கினா மட்டும்தான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. தங்களுக்கு தாங்களே பாவங்களை எல்லை மீறி செய்து கொண்ட வசன போக்க பாருங்க. யா இபாதி, ஏண்ட அடியார்களே. அல்லாஹ்வோட கருணையை பாருங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. குல், நபியே சொல்லுங்க, யா இபாதி, ஏண்ட அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். இஸ்ராஃப் என்ன? வீண்றேன் தானே, அளவு கடந்து செய்யறது. அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே செஞ்சு 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 இனி இல்லை என்ற அளவுக்கு பாவங்களை செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். இனி இல்ல அவன் தண்ணியை குடிச்சு கொண்டு, அவன் காற்றை சுவாசித்துக் கொண்டு, அவன் அருக்கோட எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு, எல்லா நியமத்துக்களையும் அனுபவிச்சு கொண்டு செஞ்சதெல்லாமே துரோகம், செஞ்சதெல்லாமே பாவம், செஞ்சதெல்லாமே அநியாயம். இப்படிப்பட்ட எப்படி கூப்பிடணும்? தங்களுக்கு தாங்களே பாவங்களை செஞ்சு கொண்ட கேடு கட்டவர்களே, உங்களுக்கு தங்களோட தலைகளிலே பாவங்கள் இனி இல்லை என்ற அளவுக்கு நிறைய பாவங்கள் அட்டூழியங்களை செய்து கொண்ட மூளை 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 அறிவு இல்லாதவர்களே. அப்படித்தான் நாங்க பேசணும். ரப்பு அப்படி பேசணும்.
இனி இல்லை என்ற அளவுக்கு பாவங்களை வாரி சுருட்டி அள்ளி செய்து கொண்டே அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் இருந்து மட்டும் நம்பிக்கை இழந்திட வேணாம், நிராசை கொள்ள வேணாம், என்ன மன்னிக்க மாட்டான் நினைக்க வேணாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், கருணை மிக்கவன். எங்களுக்கு இருக்கிற ஒரு தப்பான ஒரு நிலைமை என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ் ஷதீதுல் இகாப், ஷதீதுல் அஸாப், என்ன கடுமையா தண்டிக்கிறவன், கடுமையா வேதனைப்படுத்தக்கூடியவன், இப்படி மட்டும்தான் விளங்க வச்சுக்கிறோம். இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்கு நரகத்தை பத்தி பேசுங்க போல வேண்டார். நான் இதுல நரகத்தை பத்தி நான் பேசுறேன், ஆனா நான் இப்ப நரகத்தை பத்தி பேச மாட்டேன். அப்ப என்ன செய்ய போறீங்க? நான் மக்கள் இபாதத்துக்கு ஆர்வம் ஊட்டுறேன். என்ன பார்த்தா புள்ளகளுக்கு நாங்க கொடுக்குற அப்படித்தானே. ஒரு 2 புள்ள பைஸ்கிலுக்கு அடிச்சு கொண்டா, ஆஹா, ஒரு பொய் சொன்னா, ஆஹா தர்ற உங்களோட நாக்கெல்லாம் இழுத்து பெருவிரல்ல கெட்டுற, உங்களுக்கு நெருப்பால் போட்டு சுடுன்னு சுடுற. இந்த பிள்ளைகளுக்கு சிரிச்சிலே ஒரு ஒரு பயங்கரமாக அல்லாஹ் சித்தரிக்கிற வானம் இல்ல, அந்த அதாபு இருக்கிறத காட்டணும். அதையே இன்னொரு பக்கத்துல காட்டலாமே. நீங்க விட்டு கொடுத்தா சொர்க்கத்துல உங்களுக்கு எல்லாம் தார எப்படி தெரியுமா? கற்பனை பண்ணையிலானது எல்லாம் தார. அது அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பொய் சொல்லலையே. மால 500 ராத் வலா உதுவும் சமியர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தாலே சிந்திக்கலாம் எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கிறான். பாவ மன்னிப்புக்கு வாங்க எப்படி தெரியுமா? ஷதீதுல் இகாப், ஷதீதுல் அஸாப், கடுமையா தண்டிக்கிறவன், கடுமையா வேதனைப்படுத்துறவன் ஒரு பக்கம். கஃபூருர் ரஹீம், கஃபூருல் வதூத், கருணை மிக்கவன், அன்பானவன், மிக நுண்ணிகி மன்னிக்க கூடியவன். அவன் மன்னிப்பு விசாலம். அவன் மன்னிப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத்தில் முத்தகீன். சுப்ஹானல்லாஹ். இத விளங்கினா போதுமே. விரைந்து போங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பும்பால் ஸ்பீடா போங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவன் சொர்க்கமும் வானம் பூமி அளவு விசாலமான, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வானத்திட தொங்கல, வானம் பூமிகள், வானங்கள் பூமிகள் அளவு விசாலமானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் ரெண்டும். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் வானங்கள் பூமியோட விசாலமானது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வானங்கள் பூமியோட விசாலமானது. வானங்கள் பூமிகள் எவ்வளவு விசாலம்? அந்த அளவுக்கு விசாலமான அல்லாஹ்வுடைய மன்னிப்புண்டா என்ன மன்னிக்க மாட்டான் என்று நானே முடிவு செய்றேன். நீ செஞ்ச பாவங்களை முன்னு கொண்டு வந்து வை, அல்லாஹ் கிட்ட ஒப்படை. ஒரு மூமின் பாவத்தை எப்படி பார்ப்பான், ஒரு காஃபிர் பாவத்தை எப்படி பார்ப்பான்? இமாம் புகாரி முல்லா பதிவு செய்றாங்க. இன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல் யகாஃபு அன் யகா அலைஹி. ஒரு மூமின் பாவத்தை எப்படி நோக்குவான் என்றால், மலைக்கு கீழே உட்கார்ந்திருக்கிறான், பெரியோரு கல்லு மலைக்கு கீழே உட்கார்ந்திருக்கிறான். அந்த மலை உடைஞ்சு பெயர்ந்து உருண்டு பிறண்டு சுருண்டு வந்து அவன் மேல விழுந்து முட்டை சப்பழிஞ்ச மாதிரி என்ன சப்பழிஞ்சு போய் திருவான். இப்படி ஒரு பாவத்தை செஞ்சா மூமின் நோக்குவான், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் ஒரு ஹராத்தை செஞ்சிட்டேன். மலைக்கு கீழே இருந்தா மலை பெயர்ந்து வந்து விழுந்து சப்பழிஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் மூமினுக்கு பாவம் செஞ்சா. நீ ஒரு பாவத்தை செஞ்சிட்டா என்னதான் பேசினாலும், இவ்வளவு படிச்ச நான், இவ்வளவு மார்க்கத்தை சொல்ற நான், இவ்வளவு உள்ள நான், இப்படி ஒரு தப்ப நான் செஞ்சிட்டேனே, இப்படி ஒரு பிழை உங்களோட மனசு குறுகுறுப்பண்ணு வந்துட்டே இருக்குமேயா, அல்லாஹ் உங்களை கபூல் செஞ்சுக்கிறதுக்கு அடையாளம், அல்லாஹ் உங்களை குறைக்கெடுத்துக்கிறதுக்கு அடையாளம். பாவத்தை செஞ்சு 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 கணக்கில்லா போனவன் பாவி, அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க இதுல எந்த ஜமாத்துல பாருங்க, இந்த ஹதீஸ்ல நீங்க எந்த ஜமாத் எந்த கூட்டம் பாருங்க. ஒரு மூமின் பாவத்தை எப்படி நோக்குவான் என்றால், அவன் பொடியம்மாரோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டான், பொடியம்மாரோட சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டான், பொடியம்மாரோட சேர்ந்து ஒரு படத்தை பார்த்துட்டான், எல்லா கேர்ள்ஸ் சேர்ந்தாங்க, இவளும் சேர்ந்தா, எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை பார்த்துட்டான். வெளியில வரப்போக்கில் ஒரு குறுகுறுப்பு, நான் இப்படிப்பட்ட பிள்ளை இல்லையே, இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டேனே, நான் செஞ்ச என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் பாவம் தானே, ரப்பில பார்த்து கொண்டிருக்கிறானே. இன்றைக்கு நானும் என் ஃப்ரெண்ட் 2-3 பேர் சேர்ந்துதான் செஞ்சோம். நாளைக்கெல்லாம் இதை பகிரங்கப்படுத்தினா கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னுக்கு என்ன அல்லாஹ் இழிவுபடுத்தினா, இப்ப இவனுக்கு என்ன தெரியுமா வரு? உணர்வு பிறக்கும்.
இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒரு பாவத்தை செஞ்சா அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மை உடனே செஞ்சிடு. தம்ஹுஹா, அதை அழிக்கக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டா அதை அழிக்கக்கூடிய நன்மையோட நீ செஞ்சிடு. ஒரு மூமினை பொறுத்த மட்டும் பாவம் செஞ்சிட்டா அவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பு, மனசுக்கு ஒரு குறு, ஒரு பயம் ஒன்று வரும். மலைக்கு கீழே இருக்கிற மாதிரி மலை உடைஞ்சு வந்து விழுந்து சப்பலிற மாதிரி ஃபீலிங் கொண்டு வரும். ஒரு பாவி பாப்பான் எப்படி தெரியுமா? கதுபாபி மர்ர அலா அன்ஃபிஹி கால பி ஹாக்கதா. ஒரு கொசு, ஒரு ஈ வந்து மூக்கு நுனியில மொக்கிது. உங்களோட கொசு ஒன்று உங்களோட மூக்கு நுனியில வந்து மொக்கிது. நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே மெதுவா போயிட்டு கிளாஸை பார்த்து சட்டார்னு அடிப்போமா? என்ன செய்வோம்? மொச்சது மூக்குல கொசு அப்படின்னு மருக மச்ச அப்படின்னு மருக அப்படின்னு. பாவம் செஞ்சு 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 கணக்கில்லாம எப்படி தெரியுமா பாப்பான்? கொசு மாதிரி மொச்சது, ஐயோ ஐயோ அப்படி கணக்கெடுக்க மாட்டான். இப்ப இதுல நான் யாரு? மலைக்கு கீழே உட்கார்ந்து பெயர்ந்து வந்து விழுந்து மழை விழுந்து சப்பளைஞ்சு போற மாதிரி ஃபீலிங் உள்ளத்தனா கொசு மச்ச மாதிரி கணக்கே இல்லாம பாவத்தை கைவிட்டு செஞ்சுட்டு போறவனா? முதலாவது அல்லாஹ்வுடைய கருணையை வழங்குங்க. என்ன செஞ்சிருந்தாலும், ஐஸ் அடிச்சுக்கிறியா, ட்ரக்ஸ் கடுமையாயிட்டியா, சாராயம் குடிச்சியா, விபச்சாரம் தான் செஞ்சிட்டியா, களவெடுத்தியா, பொய் பேசினியா, பஞ்சமா பாதங்கள் ஈடுபட்டியா, எல்லாத்தையும் ஒப்புவி, முன்னுக்கு வைங்க, அல்லாஹ் கிட்ட முறையிடுங்க, கையை தூக்குங்க, அழுது கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். உலகத்தில் அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது தெரியுமா? ரப்புல் ஆலமீனுக்கு மிக மிக விருப்பமானது எதுன்னு சொன்னால், அடியான் அல்லாஹ் கிட்ட காரணம் சொல்றது. அடியான் அல்லாஹ் கிட்ட காரணம் சொல்றது. என்ன காரணம் சொல்றது? லா அஹதுன் ஹப்ப இலைஹில் உذர் மினல்லாஹ். காரணம் சொல்றத கேட்கிறதுல அல்லாஹ்வோட வேற யாருக்கும் விருப்பம் இல்லை. அல்லாஹ்க்கு சரியான விருப்பம். காரணம் சொல்றது சரியான விருப்பம். எப்படி? நீங்க தனியே தஹஜ்ஜுத் எழும்புறீங்க, எல்லாருமே தூக்கம், சஹர் நேரத்துக்கு எழுப்பிட்டீங்க, 3 ரக்காத் வித்ர தொழுறீங்க, உட்கார்றீங்க. எனக்கு ஒரு மௌத்து வந்துட்டா நான் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், என் ரப்ப நான் பாவத்தோட பாவக்கரைகளோட சந்திக்கப்படாது. அவன் என்னை இழிவாக்கிட்டா, அவன் என்னை கேவலப்படுத்திட்டா, உலக மக்கள்கிட்ட முன்னுக்கு என்ன கூப்பிட்டு பகிரங்கப்படுத்திட்டா. இப்ப உட்கார்றீங்க. உண்மையில நீங்க அல்லாஹ்வுடைய அன்பையும் அவன் வேதனையும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து அவனை நீங்க விசுவாசிக்கிற நேரம் உங்களுக்குள்ள மன்னிப்பான்ற நம்பிக்கை ஒன்று வரும். நிச்சயமா என்ன மன்னிப்பான். இப்ப நீங்க அவன்கிட்ட காரணம் சொல்லணுமா? யா அல்லாஹ், அல்லாஹ்வோட பேசணும். யா அல்லாஹ் ரஹ்மானே, நான் இந்த நாள்ல இந்த இடத்துல நான் தண்ணி அடிச்சேன். உண்மையிலே அதுக்கு காரணம் அல்லாஹ்க்கு இது விருப்பமா? அதுக்கு காரணம் நான் திட்டமிட்டு போகல, பொடியம்மாறு சேர்ந்தாங்க, அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே விளங்கல்ல, அடிச்சுதான் ஆகும் நிலைமை, நான் அடிச்சேன் ரஹ்மானே. இல்ல யா அல்லாஹ், நான் தான் அந்த குரூப் எடுத்துக்கொண்டு போனேன். பொடியம்மாறுக்கு ஒரு பேரு வரணும், ஒரு மரியாதை வரணும்ன்றதுக்காக நான் தான் அந்த குரூப்பை கூட்டிக் கொண்டு போனேன். நான் தான் அதுக்கு செலவழிச்சேன். ரப்பே, நான் செஞ்சது பிள்ளைதான். இதுக்கு காரணம் பொடியம்மாறு நான் செலவழிச்சேன் என்ன கொஞ்சம் தூக்கணும், எனக்கு தந்திக்கிற பொருளாதாரத்தை நான் செலவழிச்சேன் ஒரு பேர் வரணும். இதுக்குதான் ரஹ்மான் நான் செஞ்சேன். எல்லாம் நான் லவ் பண்ணி நொத்திய, நான் அவளோட தனியை சந்திச்சேன், நான் அவளோட தனியை உட்கார்ந்து பேசினேன், நான் நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறேன், நான் இப்படி செஞ்சிருக்கிறேன். இந்த காரணம் சொல்றதெல்லாம் விரும்புறாங்க. என்ன காரணத்தான் நான் இந்த தப்புள்ளுக்கு போனேன்? நீங்க அல்லாஹ் கிட்ட சொல்லணும், ஒப்புவிக்கணும். யா அல்லாஹ், லா அஹதுன் ஹப்ப இலைஹில் உذர் மினல்லாஹ். காரணம் சொல்றதுல அல்லாஹ்வை தவிர விருப்பத்துக்குரியவங்க யாருமே இல்லை. அல்லாஹ்வை மிக விரும்புறான். ஏன் அடியான் தவற உணர்ந்து ஏன் அந்த தப்புக்குள்ள போனன்றதுக்கு எனக்கு காரணம் சொல்றான். நீ அல்லாஹ்ட்ட சொல்லு, யா அல்லாஹ், நீ எல்லாம் அறிஞ்சவன் ரஹ்மானே, நான் சொல்லித்தான் நீ அறியணும் இல்ல, நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேன், நீ பார்த்து கொண்டுதான் இருந்தாய், இதுவரைக்கும் நீ என்ன பகிரங்கப்படுத்தல, இதுவரைக்கும் நீ என்ன பப்ளிக் ஆக்கல, நீ அப்படியே மறைச்சாய் ரஹ்மான், நீ என்ன மன்னிப்பாயிண்டா. 100,000 மடங்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இதுக்குள்ள நான் போனதுக்கு இதுதான் காரணம். வட்டியா? ஒப்புவீங்க, நான் வட்டிக்குள்ள போனதுக்கு இதுதான் காரணம். விபச்சாரமா? நான் இதாலதான் போனேன். களவா? நான் இதால பொய்க்காரன்னு சொல்லவே. அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியுமே. உண்மையான காரணத்தை நீங்க எடுத்து வச்சு உங்களோட தவறை உட்படுத்தி செஞ்சது தவறுதான், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இது அல்லாஹ் விரும்புறானா? நாங்க அல்லாஹ்வை பத்தி முதல்ல விளங்கணும்.
இந்த பாவம் மன்னிப்புண்டு கேட்கிறதா எங்களுக்கு கிடைக்கிற பயன்பாடுகள், இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அருள்கள், மலக்குகள துவா எங்களுக்கு கிடைக்குமா? நீங்க ரமலான் அடைஞ்சு 6 நாள் கழிச்சிட்டோமே, கண்ணால் ஒரு சொட்டு கண்ணீர் போச்சா? மனிதன் என்ற ரீதியில தப்பு செஞ்சு தவறு செஞ்சு ஏதோ ஒரு வகையில தவறு நடந்தாச்சு, நடந்து முடிஞ்சது இப்ப யோசிக்கிற அர்த்தம் இல்லை. நடந்து முடிஞ்சத அல்லாஹ் பப்ளிக் ஆக்காம ரகசியமா கேட்டு அல்லாஹ் டெலீட் பண்ணிடணும். அல்லாஹ் நீதிமன்றத்தை பத்தி ஒரு நேரத்துக்கு நாங்க பார்ப்போம். அல்லாஹ் நீதிமன்றத்துல அல்லாஹ் எங்களை ஏத்துறான். அடுத்ததாக திகாரி அம்பலத்தடியை சேர்ந்த எக்ஸ், அடுத்ததாக திகாரி பிரதேசம் அமினியா ட்ரஸ் பகுதியை சேர்ந்த வை, அந்த வை ஏறு, அந்த எக்ஸ் ஏறு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஏறியாச்சு. உலகமே லைவா, உலகமே பார்க்கும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம்ன்றதை நீங்க தனியா பார்த்தா மயிர்கள் சிலிர்த்து நிற்கும், பயங்கரமான நடுக்கம் வரும், உலகமே பார்க்கும். இதை குர்ஆன் சொல்லி எப்படி தெரியுமா? அதாவது ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார், அந்த அழைப்பை தொடர்ந்து எல்லாரும் செல்லுவாங்க. இல்லா ஹம்சா, இல்லா ஹம்சான்றது வந்து என்ன, அந்த காலடி சத்தம் ஊசி விழுந்தாலும் கேட்கிற அளவுக்கு அமைதி நிலவுகின்ற சபை அந்த சபை. ஊசி ஒன்று விழுந்தாலும் தொங்கல், ஆக தொங்கல் அடியில் இருக்கின்றவர், ஆக பின்னணியில் இருக்கின்றவர், ஆக முன்னணியில் இருக்கின்றவர், ஆக முன்னணியில் இருக்கின்றவர் எந்த அளவு துல்லியமாக தெளிவாக அழகாக நேர்த்தியாக கேட்பாரோ பார்ப்பாரோ, எந்த தடையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் ஆக பின்னணியில் இருக்கின்றவர் கேட்கின்ற சபை அந்த சபை. இங்கின அடுத்ததாக அம்பலத்தடியை சேர்ந்த வை ஏரியாச்சா, அது நீங்க வைங்க நான் வைங்க. அல்லாஹ் இப்ப கேட்கிறான், உனக்கு ஞாபகமா? இப்படி செஞ்சாய், இப்படி செஞ்சாய், இப்படி செஞ்சாய், ஞாபகம் ரப்பி, ஞாபகம் ரப்பி, ஞாபகம் ரப்பி, இப்படி போனேன், ஞாபகம் ஞாபகம் ரப்பி, ஞாபகம் 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 சொல்லிக்கொண்டே வருவானா. அவட முகம் மாறிக்கொண்டே வருமா. முடிஞ்சு, நான் முடிஞ்சு. மன் ஹௌசிப் உத்திப், யாரு துருவி துருவி கேட்கப்பட்டவனா அழிஞ்சிட்டான், நான் முடிஞ்சு. அப்படித்தான் நினைப்பானா. உலகமே பார்க்குதே, என்ன லைவ் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, இந்த மான மரியாதை எல்லாம் போச்சு, இப்படியே நினைப்பானா. எல்லாம் முடி அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், ஒன்று யோசிக்காத, நீ ஒன்று யோசிக்காத, ஓல் டிலீட், ஃபுல்லா ஃபைல தூக்கிட்டேன், ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்பி பாரு, திரும்பி பார்த்தா பின்னா பெரிய ஒரு திரையொண்டிக்குமா. அப்பதான் பாப்பானாம், நானும் ரப்பு மட்டும்தான் சந்திச்சோமா, யாருமே என்ன காணலையா? யாருமே உன்னை காணல, உன் லைவ் எதுவுமே நடக்கல, நான் உன்னை ஃபுல்லா மன்னிச்சுட்டு. தெரியுமா, நீ உலகத்தில் முறைப்படி அழுதி பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த பாவத்துக்கு போகாம உன்னை பாதுகாத்து கொண்டாய், நீ உன்னை பகிரங்கப்படுத்தப்படா அழுது கேட்டாய், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், யாருமே காணல நல்லா சொல்லுவானா. அந்த கூட்டத்தில் நல்லா எங்களை ஆக்கி வைக்கணும். மனித இயல்பு பாவம் செய்கிறது தான், மனித சுபாவம் பாவம் செய்கிறது தான். மலக்குகளோட பிரார்த்தனை பாவ மன்னிப்பு செய்யறது கிடைக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யஹ்மிலூன அர்ஷ வமன் ஹவுலா, அர்ஷை சுமந்து கொண்டிருப்பவங்களும் அதை சுற்றி இருக்கின்றவர்களும், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அவங்களோட ரப்புடைய புகழை தீர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், வயுமினூன பிஹி, அவனை விசுவாசிக்கின்றார்கள், வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள். யாரு கேட்கிறாங்க? யாருக்கு? மலக்குமார்கள் கேட்கிறாங்க, நாங்க பாவ மன்னிப்பு கேட்கிற நேரம். சுப்ஹானல்லாஹ், வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களாம். ரப்பனா, எங்கட ரப்பே, வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபு சபீலக் வகீம் அஸாபல் ஜஹீம். சுப்ஹானல்லாஹ், பாருங்க இப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னால் சும்மா தஸ்பீஹ் செய்து அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க வந்து, அதாவது ஈமான் கொண்டவர்களுக்காக, மத்த ஈமான் கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்க. ரப்பனா, எங்கட ரப்பே, வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, யா அல்லாஹ் ரஹ்மானே, நீ ரஹ்மத்தாலும் ஞானத்தாலும் எல்லா பொருட்களையும் வஸிஅத சூழ்ந்திருக்கிறாய், எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறாய். யா அல்லாஹ், பாவ மீழ்ச்சி கோரி ஓண்ட வழியை பின்பற்றக்கூடியவங்களுக்கு ஃபக்ஃபிர், நீ மன்னிப்பாயாக, அவங்க நீ நரகவேலிலிருந்து காத்தருள்வாயாக என்று சொல்லி மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு துவா செய்யறாங்களா. சுப்ஹானல்லாஹ், நான் பாவ மன்னிப்பு கேட்கிற நேரம் மலக்குமார் எனக்காக துவா கேட்கிறேன், யா அல்லாஹ் இவரை மன்னிச்சுக்கோ,
இது விசாலமாக்கி மன்னிப்பு விசாலமாக்குன்னு மலக்குமாரே கேட்கிறாங்களாம். இது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரப்பனா மலக்குமார் சொல்றாங்களாம், வாதிஹில்ஹும் ஜன்னாத்தி அதன், யா அல்லாஹ் நிலையான சொர்க்கத்துல நிலையான தோப்புக்கள் உங்கள் நுழைவை. வஅத்தஹும், நீ வாக்களித்த சொர்க்கத்தில் நுழைவை. வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். சுப்ஹானல்லாஹ். ரப்பே, நீ அவங்களுக்கு வாக்களித்திருக்க கூடிய நிலையான சொர்க்கத்தில் அவங்க நுழைவை. அவங்க மூதாதையர்கள், அவங்களோட மனைவியர்கள், அவங்களோட சந்ததிகள், அவங்க நன்மை செஞ்சவங்க எல்லாரையும் அந்த சொர்க்கத்துல பிரவேசிக்குது. ஏண்ட புள்ள குட்டி, ஏண்ட உம்மா வாப்பா, ஏண்ட குடும்பம் எல்லாரையும் சொர்க்கத்துல சேர்த்து வை என்று சொல்லி மலக்குமார்கள் பாவமன்னிப்பு கேட்கிறவர்களுக்காக துஆ செய்வாங்க என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். ஒன்றே இந்த வசனம் சொல்லக்கூடியது தெரியுமா, அல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய தௌபாதாரிகளுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. மலக்குமார் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய தௌபா செய்கின்றவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கு. 2, நரகத்தை விட்டு அவங்களை பாதுகாரு. 3, அவர்களையும் அவங்களுடைய பெற்றோர்கள், மனைவிகள், சந்ததிகள் நல்லவங்க எல்லாரையும் சுவனத்தில் ஒன்றாக நுழையவை. 4, பாவங்களையும் தீங்குகளையும் விட்டு அவங்க எல்லாரும் நீ பாதுகாத்து விடு என்று சொல்லி மலக்குமார்கள் தௌபா செய்றவங்களுக்காக துஆ கேட்கிறாங்க. இந்த பாக்கியங்களை கிடைக்கும். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹர் நேரங்களிலே எழுந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். 6 நாள் சஹர கழிச்சிட்டோம், கண்கள் குளமாகி ஓடியதா, காரணங்கள் சொல்லி அல்லாஹ் கிட்ட நெருங்கினோமா, பாவ மன்னிப்பு கேட்டோமா. இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் பரிசுத்தமானவங்களை விரும்புறான், தௌபா செய்றவங்க அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்ற ஹதீஸுல் குத்ஸி, ஆதமுடைய மகனே, உன்ட பாவங்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறேன், நீ எது செஞ்சாலும் நான் கணக்கெடுக்க நான் மன்னிக்கிறேன். ஆதமுடைய மகனே, லவ் பலகத ذُنُوبَكَ அனான ஸமா, வானங்களோட முகடு தொடுகின்ற அளவுக்கு நீ பாவத்தை செஞ்சு சும்மஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக், நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் உன்னை மன்னிச்சிடுவேன், நான் ஒன்னும் பொருட்படுத்த மாட்டேன். நீ நீ வானத்துல முகட்டுக்கு அளவுக்கு செய், எனக்கிட்ட கேளு மன்னிப்பேன். இப்ப ஆதமே, பூமி நிரம்ப நீ பாவம் செஞ்சு என்ன நீ இணை வைக்காத நிலையில் தௌஹீதை சுமந்த நிலையில் ஏகத்துவவாதியாக நீ என்ன சந்திப்பாயாக இருந்தால், சுப்ஹானல்லாஹ், கேட்காமலே தௌஹீதை தந்தான் இல்லையா? கோடி மக்களுக்கு என்ன உங்களை கண்ணியப்படுத்தினான் இல்லையா? இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல வாழுகின்ற மக்கள் கோடிகள்ல நானும் நீங்கள் சிறப்பானவங்க, வல்லாஹி சிறப்பானவங்க. ஏன் தெரியுமா? ஏகத்துவத்தில் இருக்கிறதால, தௌஹீதில் இருக்கிறதால. தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் போட்டிக்கிறது இல்ல, எந்த இயக்கத்தில் இருந்தாலும் தௌஹீதா இருக்கும். அது வேண்டிய இயக்கத்தில் இருந்திருப்போம், வேண்டிய ஜமாத் இருந்திருப்போம். எந்த ஜமாத் இருந்தாலும் நீ தௌஹீதா இருக்கணும். நீ தௌஹீதாக இருந்து ஏகத்துவத்துல இருந்து வானம் பூமி அளவுக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டு ஷிர்க்கில்லாத நிலைமையில் ஆதமுடைய மகனை நீ என்ன வந்து சந்திச்சு பாரு, நான் உன்னை மன்னிச்சிடுவேன் என்று அல்லாஹ் சொல்றதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் சொல்றது எல்லாமே தங்கமான செய்திகள், வடிகட்டி கசக்கி புளிஞ்சு கொண்டு வந்த ஒரு முன்னுகளோட சகியான செய்திகள், ஒரு பலவீனமான செய்தி வராது இன்ஷா அல்லாஹ். மனிதன் தவறி வந்தாலே தவிர. சுப்ஹானல்லாஹ், வானத்திட முகடு தொடுகின்ற அளவுக்கு பூமி நிரம்ப பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்வை ரப்பா நினைச்சு மன்னிப்பாண்ட உச்சகட்ட நம்பிக்கையோட நீங்க அவனுக்கிட்ட கை தூக்கி கேட்டா அவன் நிச்சயம் அவளை மன்னிப்பான். ஷிர்க் மட்டும் இருக்கப்படாது. கேட்ட ஷிர்க் இல்லையே, தாயத்தில்ல, தகடில்ல, இஸ்மஸ்மா இல்ல, இடுப்புல கழுத்த துவா கூடுகள் எதுவுமே கட்டி இல்ல, வீட்டுல 4 போத்தல் தூக்கி இல்ல, அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்ல, அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்ல. தூய்மையான அக்கீதா நிற்கிறோம், ஏகத்துவத்தில் நிற்கிறோம். கையை தூக்கி கேளுங்க, ஷிர்க் இல்லைன்னு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்றான், இல்லா மன் தாப வ ஆமன, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. சுப்ஹானல்லாஹ், பாவத்தை செஞ்சி 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 வைத்து திடீர்னு ஒரு இடத்துல நின்று யூட்டன் போட்டு திரும்பி நின்று, யா அல்லாஹ் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், என்ன பாவம் எல்லாம் செஞ்சேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி மனமுருகி நீங்க மன்னிப்பு கேட்டால்
ஈமான் கொண்டால் இல்லாமன் தாப மன்னிப்பு கேட்டு ஈமான் கொண்டு நல்லமல் செய்தால் அவன் செஞ்ச விபச்சாரம், அவன் எடுத்த களவு, அவன் பேசின போய், அவன் எடுத்த வட்டி, அவன் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுகிறார். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். என்ன தௌபாவால கிடைக்கிற பெரிய லாபம் இல்லையா இது? மனமுருகி மனம் நொந்து இனி செய்ய மாட்டேன் நிலைமைக்கு போயிட்டு செஞ்ச பாவங்களை காரணம் சொல்லி முற்படுத்தி அல்லாஹ் கிட்ட கேட்கிற நேரம் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் நன்மையாக மாத்தி போடும். பாவங்கள் எல்லாம் நான் நன்மையாக மாத்தி போட்டுடுவேன். வக்கானல்லாஹ் கஃபூர் ரஹீம். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் அன்புள்ளவனாகவும் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு பாக்கியம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு தெரியும் கடைசியாக நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போறது எனக்கு தெரியும். கடைசியாக நரகத்தில் சொர்க்கத்துக்கு போறது எனக்கு தெரியும். ஒரு மனிதன் மறுமை நாள்ல வருவான். அல்லாஹ் தஆலா அவன் சின்ன பாவங்கள் எல்லாம் அவனுக்கு எடுத்து காட்டுவான். சின்ன பாவங்கள் எடுத்து காட்டுவான். உடனே பெரிய பாவங்கள் எடுத்து காட்டுவான். பெரிய எல்லாத்தையும் சின்ன எல்லாத்தையும் எடுத்து காட்டுவான். ஞாபகமா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சாய். நாம் ஓ நான் செஞ்சேன் தான். லா இஸ்தாத்தி அய்யுன்கிர், அவனுக்கு மறுக்கலாம். ஏன்னா அல்லாஹ்ட நீதிமன்றம் அல்லாஹ்ட எழுத்து எல்லாம் அஹ்சாஹா, அல்லாஹ் எல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். கண் சிமிட்டலையும் அறிஞ்சவன் அவன், எல்லாம் அறிஞ்சவன். நாங்க அவ்வளவு பாவங்களையும் அவ்வளவு நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். உடனே அவன் பயந்துருவானாம், பெரிய பாவங்களை வச்சு பயந்துருவானாம். உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், ஒவ்வொரு பாவங்களுக்கும் நீ செஞ்ச அவ்வளவு பாவங்களுக்கும் நான் நன்மை எழுதிட்டேன். எப்படி அல்லாஹ்வும் அனுப்பி பேசிக்கொண்டு இருக்கிற ஞாபகமா இப்படி செஞ்சாய், ஞாபகம் 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 எல்லாம் ஞாபகம். இவனுக்கு மறுக்க இல்லாம எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொள்வான். உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், சரி சரி கடைசா போறவனா நரகத்துக்கு கடைசா சொர்க்கத்துக்கு போறவன், சரி சரி உன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன்டா, உன் பாவங்கள் எல்லாத்தையும் அந்த பாவங்களை நான் நன்மையை தந்துட்டேன்னு சொன்னதோட இவர் உஜாராவார். யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன்னு இவர் வெள்ள பட்டியல் போடுவாராம். என்ன அதாவது அல்லாஹ் கொஞ்சம் பாவங்களை சொல்லி உன் பாவம் எல்லாத்தையும் நன்மையா மாத்திட்டேன்னு சொன்னதோடு இவருக்கு மீட்டர் படும். ஆஹா இது பாவம் எல்லாத்தையும் நன்மையா மாத்திட்டானே, யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சுக்கிறேன், யாரப்பே நான் இப்படி செஞ்சுக்கிறேன், எல்லா பாவங்களையும் பட்டிய போட ஆரம்பிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூல் சொன்னாங்க கடைவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரிச்சாங்க ரசூலுல்லாஹ். ஒரு வேளைக்கு நான் சொன்னது, அதாவது அவனை கூப்பிட்டு வச்சு அவனை பாவம் எல்லாத்தையும் வழங்கப்படுத்தியாச்சு. எல்லா பாவங்களையும் வழங்கப்படுத்த பின்னுக்கால அவனை ஏற்றுக்கொண்டே அவனை எல்லாம் ஏற்றுக்கொள்வான். சரி சரி உன்னோட பாவம் இல்லாத நன்மையாக்கிட்டேனப்பா, உன்னோட பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், எல்லா பாவங்களும் விபச்சாரம் நன்மையாக்கிட்டேன், களவு நன்மையாக்கிட்டேன், பொய் நன்மையாக்கிட்டேன் அப்படின்றதோட இவன் பார்ப்பான், அப்படியே பாவம் எல்லாமே நன்மையா மாறுதே. யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிக்கிறேன், யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிக்கிறேன், யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிக்கிறேன், பாவம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கடைவாய்ப்பால் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். இந்த செய்தி எதை காட்டி தெரியுமா? அல்லாஹ்வோட மன்னிப்பு விசாலம். யார் யாரோ சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ற பத்துவாக கேட்டிடாதங்க, மன்னிப்பில்லை நினைக்காதங்க, திருப்பி செய்யப்படாது, உறுதிப்பாட்டுக்கு வரணும். ஏண்ட ரப்புக்கிட்ட நான் ஒப்பந்தம் கொடுக்கிறேன், உறுதி கொடுக்கிறேன், வாய்மொழி கொடுக்கிறேன், இனி செய்ய மாட்டேன். திருப்பி ஒரு முறை திருப்பி செய்யப்பட்டுச்சுன்றவங்க மன்னிப்பில்லை அர்த்தம் இல்ல. மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பை விடாதங்க, மன்னிப்பு கேட்கவே வேணும். மன்னிப்பு கேட்கிறதால தௌபா கேட்கிறதால அழகிய வாழ்வு கிடைக்குமா? குர்ஆன் சொல்லுது. மன்னிப்பு கேட்கிறதால தௌபா செய்யறதால வக்குல் தஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நபி நீங்க சொல்லுங்க, உங்க ரப்பு கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். நீங்க பாவ மன்னிப்பு கேட்டா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, தொடர்ந்து உங்களுக்கு மழை இறக்கி கொண்டே இருப்பான். வயும்ஜிதுக்கும் பிஅம்வால், சொத்துக்களால் உங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செய்வான். வபனீன், புள்ள குட்டிகளால் உங்களுக்கு எல்லாம் நிறைய தருவான். வயஜல்லக்கும் ஜன்னாத், தோப்புக்கள் தோட்டங்கு துறவுகள் உங்களுக்கு எல்லாம் தருவான். வயஜல்லக்கும் அன்ஹாரா, நீரூற்றுக்கள் எல்லாம் தருவான். எதால? தௌபா செய்யறதால் வர பயன்பாட்டை பாருங்க. நீங்க தௌபா கேளுங்க, உங்களுக்கு தொடர்ந்து மழையை தருவான், உங்களுக்கு சொத்து செல்ல தள்ளி தருவான், புள்ள குட்டிகளை நிறைய தருவான்,
தோப்புக்கள் தோட்டம் துறவுகள் எல்லாம் நிறைய தருவான், நீரூற்றுக்களை தருவான். தௌபா செய்யுங்க எல்லாம் கிடைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானஸ்தக்பிரு ரப்பக்கும் சும்மா தூபு இலைஹி, பாவ மன்னிப்பு கேட்டவன்ட்ட மீண்டு போங்க. யுமத்திக்கும் மத்தான் ஹசனா, அழகான ஒரு நிம்மதியான வாழ்வு உங்களை வாழ வைப்பான். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நிம்மதியா வாழ வைப்பான். வயூதி குல்லதி ஃபضلன் ஃபضلا, உங்களுக்கு தர வேண்டிய எல்லா வகையான கொடைகளையும் தருவான். நீங்க தௌபா கேட்காமக்கு வாழவானா? வைன் தவல்லவு ஃபைன் யகாஃப் அலைக்கும் அஸாப யௌமின் கபீர். தௌபா மட்டும் செய்யாம நீங்க வாழ்வீங்களாக இருந்தால் துன்புறுத்தும் பயங்கரமான அந்த மறுமனால நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னொன்று பாருங்க, தௌபா செய்யறதால பாவம் மீழ்ச்சி பெறுறதா பலம் அதிகரிக்குமா? வயா கௌமி இஸ்தக்பிரு ரப்பக்கும், வேண்ட சமுதாய மக்களே அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. சும்மா தூபில அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, தொடர்ந்து உங்களுக்கு மழையை தருவான். வயசிற்கும் குவா இலா குவா, உங்களோட பலத்தை உங்களோட ஆக்டிவ் உங்களோட சக்தி அல்லாஹ் அதிகரிப்பான். எப்படி? பாவ மன்னிப்பு கேட்கிறதால உங்களுக்கு பலத்தை அல்லாஹ் தருவான், உங்களுக்கு எல்லாம் திடத்தை தருவான், உறுதியை தருவான், உங்களோட சக்தி அல்லாஹ் அதிகரிப்பான். பாவ மன்னிப்பு கேட்கிற பயன்பாட்டை பாருங்க. வத்தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் கிட்ட மூமின்களே நீங்க எல்லாரும் பாவ மன்னிப்பு கேளுங்க, நீங்க வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்குமா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸுல் குத்ஸி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீமா யர்வீஹி, அல்லாஹ் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்ற ஹதீஸ் ஃபீமா யர்வீஹி, அதாவது ஹதீஸுல் குத்ஸி. இதா தகர்ரபல் அப்து இலைய ஷிப்ரன், ஒரு ஷான் அடியான கிட்ட நெருங்கி வந்தால் ஒரு முழம் நான் நெருங்கி வருவேன். அவன் எனக்கிட்ட ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் அவனுக்கிட்ட மிக மிக அதாவது நடந்து வருவேன். அவனுக்கு நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். நாங்க அல்லாஹ் கிட்ட ரப்புல் ஆலமீன் கிட்ட ஒரு ஷான் போனா அவன் அதை விட பெருசா வருவான். நீங்க நடந்து போன ஓடி வாரான். ஏன் தெரியுமா? உங்களை என்ன மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். இரவெல்லாம் செய்த பாவத்தை பாவங்களை மன்னிப்பதற்காக பகலெல்லாம் கையை நீட்டிக் கொண்டிருக்கிறான். பகலெல்லாம் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக இரவெல்லாம் கையை நீட்டிக் கொண்டிருக்கிறான். ஏன் அடியாண்ட பார்த்து மன்னிக்க நான் தயார். அல்லாஹ் எங்களை மன்னிக்க தயாராயிருக்கிறான். நாங்க கேட்க தயாரில்லை, நாங்க கேட்கறதுக்கு தயார் இல்லை. ஆனால் அல்லாஹ் எங்களை மன்னிக்க தயாராயிருக்கிறான். அல்லாஹ்வோட மன்னிப்பு விசாலமானது. அல்லாஹ்வோட மன்னிப்பை கட்டாயமா மனசுல கொள்ளுங்க. எவ்வளவு பெரியவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் தெரியுமா? அடிக்கடி அடிக்கடி கேட்கிற ஹதீஸ் தான், அடிக்கடி தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஜுஹைனா கோத்திரத்து பெண்மணி விபச்சாரம் செஞ்சிட்டு வந்தாள். அல்லாஹ் எனக்கு ஹத்து நிறைவேற்றுங்கன்னு கேட்டாள். அல்லாஹ் மேலும் கீழும் பார்த்துட்டு போம்மா போய்த்து குழந்தைய பெற்றுட்டு வாண்டாள். குழந்தைய பெற்றுட்டு திருப்பி வந்தாள். போம்மா போய்த்து குழந்தை பால் குடி மறக்கடிக்கப்பட்டதுக்கு போவான்னு அனுப்புறா. குழந்தை ஒன்று 10 மாசம் வயசுல பால் குடிக்கிறதுக்கு பால் குடி மறக்கடிக்க 2 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு ரொட்டி துண்டை கொடுத்து கையில குழந்தைய கூட்டி கொண்டு வரா. சந்தர்ப்பம் கொடுத்து மன்னிப்பு கேட்க அல்லாஹ் மன்னிச்சிருப்பான், அல்லாஹ் மன்னிச்சே இருப்பான். அவக்கு அது இருப்பு கொள்ளல. ரொட்டியை கொடுத்து கூட்டிக்கொண்டு வந்தா. அல்லாஹ் யார சொல்லலாம், என்ன புள்ள ரொட்டி தின்னுது, இப்ப என்ன புள்ள சாப்பாட்டுக்கு பழக்கிட்டேன், எனக்கு அது நிறைவேட்டுங்கண்டா. ரசூலுல்லாஹ் அந்த குடும்ப பொறுப்பாளரை கூப்பிட்டு புள்ள ஒன்ற பொறுப்பு குடிய தோண்டி அவ நட்டி அவக்கு உடுப்பெல்லாம் இறுக்கி கட்டி கல்லடிச்சு கொண்டாங்க. செய்தியை காட்டு தெரியுமா? நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் இந்த உலகத்திலே நாங்க செஞ்சதுக்கு மன்னிப்பை கேட்டுடுவோம் யோசித்தாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் தெரிஞ்ச சம்பவம் தான். வந்தாரு, அசபுத் ஹத்தடிங்க விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு வந்தாரு. ரசூலுல்லாஹ் இடை பக்கம் திரும்பினா இங்க வந்தார், வலய பக்கம் திரும்பினா இங்க வந்தார், இடை பக்கம் திரும்பினாங்க. சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சொல்லி திரும்பி கடைசா கொஞ்சம் பாருங்க பாப்போம், சாராயம் குடிச்சுக்கான பாப்போம். இல்ல யா ரசூலல்லாஹ், அவர் சாராயம் குடிக்கிறார் இல்ல, பைத்தியமானு பாருங்க பாப்போம். அப்படியும் இல்ல யா ரசூலல்லாஹ். குடிய தோணுங்க, நட்டுங்க, அடிங்க. ஓட அடிச்சாங்க. சாபாக்கு பின்னால் விரட்டி கொண்ட போயிட்டு அடிச்சாங்க. என்ன பாவ மன்னிப்பு. இந்த ஜுஹைனா கோத்திர பொம்பளை சொல்றா, யா ரசூலல்லாஹ் மாயிஸ் இப்னு மாலிக் திருப்பி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணவாரு, என்ன திருப்பி அனுப்பிடுவானா, எனக்குள்ள ஹத்து நிறைவேற்றுங்க. பாவ மன்னிப்பு என்பது உலகத்தில் பிராயச்சித்தம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. இங்க ஹத்தடிக்கிற வளமை ஒன்று நாட்டில் இல்ல, சாத்தியமே இல்லை. இப்ப என்ன செய்யலாம்? ஸ்ரீலங்கால ஹத்தடிச்சா முடியும். முதல்ல ஹத் அடிக்கிறவனுக்கே ஹத்தடிக்க வேண்டியாரு. அப்ப யாருமே இருக்காது. ஹத்தடிக்கிறதுக்கு பள்ளி தலைவரும் நிர்வாகம் பள்ளிகள் இருக்க பெருவா. எங்கட சைட்ல அப்படி இல்ல, பள்ளிகள் அப்படி இல்ல. நிறைய பள்ளியில அடிக்கிற, அப்படி வேற பள்ளியை அப்படி அடிக்கிற. ஆனா என்ன
அப்படி அடிக்கிறேன்னு சொன்னா வெஸ்ட்டுக்கு அது அது வேற வேற பிரச்சனை ஏற்படுத்தும். என்ன அப்படி நல்லவங்களை தேடையலாம். ஒரே வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன மன்னிப்பான், நிச்சயமே ரப்பி என்ன மன்னிப்பான். இது ஒரே வழி. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, பகிரங்கப்படுத்தாத. அல்லாவே மறைத்திருக்கிறதுமே நாங்க ஏன் பகிரங்கப்படுத்தணும்? பள்ளிகள்ல போயிட்டு முறையிடுற நாம் இங்க வாரத்துக்கு முன்னால சின்ன ஓதி முடிஞ்சதோ ஒரு பள்ளியில இருந்து ஒரு புரிஜோடு முடிபட்டு கொண்டு வந்து அவங்கள படுக்க வச்சு இப்படி ஒரு இதை எடுத்துக்கொண்டு இப்படி இப்படி இப்படித்தான் தட்டுறது. நீங்க ரெண்டு இப்படி 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 தட்டுறணும், நல்ல மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு. அவன் தப்பு திருப்பி திருப்பி செய்வான். இப்படித்தான் இங்க இப்படி ஓங்கப்படாதான், இப்படி 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 இப்படித்தான் தட்டுறது. அது அதல்ல. சவுதியில் அடிக்கிறத பாக்குறீங்க தானே, கல்லடிச்சு கொள்றதை பாக்குறோம், அது அடிக்கிறத பாக்குறோம், அது வேற. இங்க நாட்டுல சும்மா பூச்சாண்டி வேலை அப்படி 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 தட்டி போட்டுடுவோம், தௌபா போட்டு அனுப்புறதல்ல. மனமுருகி கேட்கணும். நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும், நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு தான் தெரியும். இந்த பள்ளியில அசரத்து உட்கார்ந்து இரவில் செய்த பாவம் லைலிகா நஹாரிகா சிர்ரிகா ஜஹ்ரிகா, பின்னிக்கெல்லாரும் லைலிகா நஹாரிகா சிர்ரிகா ஜஹ்ரிகா, இரவில் செய்த பாவம், பகலில் செய்த பாவம், ரகசியமா செஞ்ச பாவம், பகிரங்கமா செஞ்ச பாவம், அனைத்திலும் இருந்து துபுத்தி இலைக்க உனக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டு முடிஞ்சாச்சு. ஃபுல்லா என்ன, அதாவது ஃபுல் நம்பிக்கை, அல்லாஹ் என்ன மன்னிச்சுட்டான். இது முறையல்ல, இது கிளிப்புள்ள தௌபா. நான் செஞ்சது அப்படியே மனசு முன்னு கொண்டு வந்து ஒப்புவிக்கணும், நீங்க செஞ்சு அப்படியே கொண்டு வந்து வைக்கணும். ரஹ்மானே நான் செஞ்சிக்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி காரணம் சொல்லணும், இந்த காரணத்தால் நான் சொன்னேன், நீ செஞ்சேன், நிச்சயமா நீ மன்னிப்பா என் நம்பிக்கை எனக்கு ரஹ்மானே. நான் உனக்கு தவிர யார்கிட்ட நான் கேட்கல, நீ என் ரப்பு என்ன மன்னிப்பா என்ற நம்பிக்கையில கேட்கிறேன், என்னை நீ மன்னித்து விடு. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி. இவை முக்கியமான பிரார்த்தனைகள். இதுகளை கொண்டு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு மீள வேண்டிய கடப்பாடு எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, மிச்சங்காலம் வாழ வந்தவர்கள் அல்ல, மிக குறுகிய காலம் வாழ வந்தவர்கள். எங்களோட வாழ்க்கையில தப்புக்கள் தவறுகள் நடக்கிறது, அது சகஜம். அந்த தப்புக்கு தவறுகள் நீடிக்க கூடாது. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்போம், அவனுக்கிட்ட நெருங்குவோம். ரமலான் கண்ணியமான மாதம், பாவ மன்னிப்புக்குரிய மாதம் என்று அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம். அந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கணுமா இருந்தால், இதுவரைக்கும் கேட்காதவங்களாக இருந்தால் இன்று முதல் கேட்க தயாராகுங்க. அல்லாஹ் கிட்ட சுஜூதில் இருந்து கேளுங்க. அத்தகையா தமர்வுல உட்கார்ந்து சலாம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கால், அத்தகையா எல்லாம் போயிட்டோமா, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. சலாம் கொடுத்ததுக்கு பின்னால சுன்னத்தா தொகைக்கு பின்னால கையை தூக்கி அழுது கேளுங்க. அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். ரஹ்மானே என்னை பகிரங்கப்படுத்திடாதே, கேவலப்படுத்திடாதே, இழிவுபடுத்திடாதே. என்னோட தவறுகள் எல்லாம் மறைத்து ரஹ்மானே நிரந்தரமாக மறைத்து விடு. மறுமையிலும் அதனை இழிவுபடுத்தி பகிரங்கப்படுத்திடாதே என்று கேளுங்க. அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் நெருங்கக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் பட்டியலே சேரக்கூடிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்டு உங்களுக்கு தந்துருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.